எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற அந்த நல்ல உள்ளங்கள், அந்த நண்பர்கள், அந்த சப்ஸ்கிரைபை கொஞ்சம் பண்ணி விட்டுருங்கப்பா. இப்படியே ஆம வேகத்தில் போய்கிட்டு இருந்துச்சுன்னா என்னைக்கு இது 1,00,000 தொடருது, என்னைக்கு நீங்களே எனக்கு வாழ்த்து சொல்கிறது? அதனால் அதை கொஞ்சம் பண்ணி விட்டுருங்க. நேற்று அண்ணன் சீமான் அவர்கள் ஏர்போர்ட்டில் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் ஈவேரா அவர்களை பற்றி ஒரு கேள்வி கேட்கப்படுது. அந்த கேள்விக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பதில் சொல்கிறாரு. தெளிவாக தான் சொல்கிறாரு. அதை இந்த சன் நியூஸ்காரன் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு நியூஸ் கார்டு போடுறான். என்னன்னா, பிரபாகரனே சொன்னாலும் ஈவேராவை நான் ஏற்க மாட்டேன் அப்படின்ட்டு அண்ணன் சீமான் சொல்லிட்டாரான். அதை ஒரு நியூஸாக போட்டுக்கிறான். இந்த குணசேகரனுக்கு எவ்வளோதான் மானங்கெட கேள்வி கேட்டாலும் அது திருந்துற பாடு இல்லை. முன்ன இவர் சொன்னார்ல, நம்ம மூத்த பத்திரிகையாளர் மணி சொன்னார் இல்லைங்களா, திமுக நிறைய அல்சேஷன் நாய்களை விலைக்கு வாங்கிட்டு வந்து அறிவாலயத்தில் கட்டி போட்டு வச்சிருக்குது அப்படின்ட்டு. அதுங்களோட வேலை என்ன? யார் யாரெல்லாம் திமுக விமர்சிக்கிறாங்களோ நாகரிகமாக ஏதாவது கேள்வி கேட்டாலும் போய் அவங்க குறவலை போய் கடிக்கணும், அவங்க வீட்டு பெண்களை ஆபாசமாக பேசணும், போயிட்டு ரொம்ப கொச்சையாக அவங்கள போய் கெட்ட வாரத்தில் திட்டணும். இதுதான் அந்த அல்சேஷன் நாய்களோட வேலை அப்படின்ட்டு பத்திரிகையாளர் மணி சொன்னார் இல்லைங்களா. அந்த மாதிரி இப்போ புதுசாக ஒன்று பிடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. எந்த தெருவில் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல, எந்த சாகடையிலேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல. ப்ளூ சட்டமாறன்ட்டு ஒரு புது வரவு. இந்த பழைய ஊப்பிங்கெல்லாம் எந்த மூளைக்கு வருவாங்க இவர்கிட்ட? காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் போகிற வரைக்கும் ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 34 ட்வீட்டு சீமானை திட்டி, சீமானை பற்றி எதையாச்சும் பேசிக்கிட்டு. அதான் சொல்லுவாங்கல்ல, புது துடைப்பம் நன்றாக பெருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த புது தொடப்பக்கட்டை பொழுதுனைக்கும் சீமான் 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 பைத்தியம் முடிச்சு தெரியுது இந்த புளு சட்டம் மாறும். சரி, அதை விட்டுருங்க. இதில் பழைய வரவு ஒன்று இருக்குது. நம்ம அண்டா, அந்த அண்டா என்ன பண்ணியிருக்குது, அந்த சன் டிவி போட்ட அந்த நியூஸ் கார்டை தூக்கிட்டு வந்து என்னமோ பெரிய புலனாய்வு பண்ணி எதையோ கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுருக்குது. என்ன அப்படின்னா, அலர்ட், பயங்கரமாக ஏதோ சொல்ல வர்றாரு, எல்லாம் அலர்ட்டாக இருக்கணுமா, கவனமாக படியுங்கள். ஆமாம், கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன் எழுதி வச்சிருக்கிறாரு. அதை கவனமாக படிக்கணும். சரி, படிக்கலாம். பெரியாரை ஏற்றுக்கொண்டோர் விலகிச் செல்லலாம். பிரபாகரன் பெரியாரை ஏற்றுக்கொண்டாரா எனில் ஆம் ஏற்றுக்கொண்டார் என்பதை நிரூபித்து விட்டோம். எங்கே நிரூபித்து கிழிச்சிங்க நீங்கள்? சரி, அதுக்கு நான் பின்னாடி வரேன். தட் மீன்ஸ் பெரியாரை ஏற்றுக்கொண்டதால் பிரபாகரனை விட்டு விலகிச் செல்ல போகிறேன் என்பதைத்தான் சீமான் சொல்கிறார். கண்டுபிடிச்சார் இவர். ஆக்சுவலாக அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன கேட்குறாங்க, இப்படி தான் தேசிய தலைவரே பெரியாரை ஏற்றுக்கொண்டு விட்டார் தானே அப்படின்னு கேட்கும்போது, அவர் எங்கெங்க ஏற்றுக்கிட்டாரு? எங்கள் அண்ணன் எங்கள் ஈவேராவை ஏற்றுக்கிட்டாரு? அங்கே வந்து சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய படம் இருக்கும், அதே மாதிரி இன்னும் 2 தலைவர்களோட படம் இருந்துச்சு. இங்கே இவரோட படம் எங்கே இருந்துச்சு அப்படின்ட்டு அப்படித்தான் அவர் பதில் சொல்கிறாரு. யாருங்க சொன்னது? சுபாஷ் சந்திரபோஸ் படம் இருந்ததுங்க, எம்ஜிஆர் படம் இருந்தது, எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டில். அதுக்கப்புறமா அந்த பத்திரிகையாளர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, உங்களை போலவே தேசிய தலைவரை சந்தித்த பல பேர், இப்போ திருமாவளவன், வன்னியரசு உள்ளிட்டோர் வந்து ஈவேராவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க தானே அப்படின்னு கேட்டதுக்கு தான் என்ன சொல்கிறாரு, உலகமே அவர் ஏற்றுக்கிட்டாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதாவது உலகமே ஏற்றுக்கிட்டாலுன்றது எந்த கேள்விக்கு? திருமாவளவன், வன்னியரசு போன்றோர் ஈவேராவை ஏற்றுக்கொண்டு விட்டார்களே அப்படின்ற கேள்விக்கு அவர் சொல்கிற பதில். உலகமே ஏற்றுக்கணுங்க, நான் எதிர்க்கிறேங்க. இவங்க அதை தூக்கிட்டு வராங்க பாருங்க. பிரபாகரனே ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சீமான் சொன்ன மாதிரி 10 சென்டென்ஸுக்கு முன்னாடி சொன்னதுலேருந்து ஒரு வார்த்தை, 10 சென்டென்ஸுக்கு பின்னாடி சொன்னதுலேருந்து 2 வார்த்தை, அதை 2 கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் சீமான் அவர்கள் பேசுனதை அப்படியே திரிச்சு அது ஒரு நியூஸ்ன்ட்டு இந்த சன் நியூஸ்காரன் போடுறான். அந்த சன் நியூஸ்காரன் போட்ட அந்த திரிக்கப்பட்ட நியூஸை இந்த திருவாத்தான் தூக்கிட்டு வந்து அது ஒரு போஸ்ட்னு போடுறான். யாருன்னு கேட்குறீங்களா? இந்த அண்டா செந்தில்வேல் தான். ஏன்னா தம்பி திருவாத்தாங்கிற அப்படின்ற கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இந்த மூஞ்சியை கொஞ்சம் பாருங்கள், நல்லா உத்து பாருங்கள். இப்போ அந்த திருவாத்தான்ற வார்த்தையை அதோட கொஞ்சம் பொருத்தி பாருங்க, கரெக்டாக பொருந்துதா? அதனால தான் சொன்னேன். இந்த செந்தில்வேலுக்கு புரிகிற மாதிரியே நம்ம கேட்போம். ஒரு சென்டென்ஸில் பிரபாகரன் அப்படின்ட்டு அதை எடுத்துக்கிட்டீங்க, இந்த பக்கம் உலகமே ஏற்றாலும் நான் ஏற்க மாட்டேன் அப்படிங்கிறத அந்த உலகத்தை கட் பண்ணிட்டீங்க, இடையில இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்க, அது 2 போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க. பிரபாகரனை ஏற்றாலும் நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சீமான் சொன்னார்ன்ட்டு. ஒரு உதாரணத்துக்கு, ஏண்டா திருவாத்தான் செந்தில்வேல் நல்லா கேளு, ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீ சொல்ற, செந்தில்வேல் சொல்கிறேன் ஈவேராவை நம்புகிறவன் ஒரு முட்டாள், செந்தில்வேல் சொல்கிறேன் ஈவேராவை பரப்புகிறவன் ஒரு அயோக்கியன், செந்தில்வேல் சொல்கிறேன் ஈவேராவை வணங்குகிறவன் ஒரு காட்டுமிராண்டி அப்படின்னு நீ சொல்றத வச்சுக்கலாம். சொல்ல மாட்ட, ஒரு பேச்சுக்கு சொல்றான். இப்படி ஒரு சென்டென்ஸை, இப்படி ஒரு 3 சென்டென்ஸை நீ சொல்லியிருக்கிற. இந்த 3 சென்டென்ஸ்லையும் இந்த செந்தில்வேலை மட்டும் விட்டுட்டு இந்த அந்த நடுவில் இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணி போடலாம். இந்த சொல்கிறேன், ஈவேராவை நம்புகிறவன் வணங்குகிறவன் அதெல்லாம் கட் பண்ணிட்டு மீதிக்கிறத ஒன்னா சேர்த்து செந்தில்வேல் ஒரு முட்டாள், செந்தில்வேல் ஒரு அயோக்கியன், செந்தில்வேல் ஒரு காட்டுமிராண்டி அப்படின்ட்டு செந்தில்வேல் சொல்லியிருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொன்னா நீ ஒத்துக்குவியாடா? திருவாத்தான் ஒத்துக்குவியா? சொல்லு. அந்த வேலைத்தான் நான் சீமான் அவர்களுக்கு நீ செஞ்சிருக்கிற. ஆனா தம்பி, உன்னோட ஒரு பெரிய மனுஷனை மட்டு மரியாதை இல்லாமல் அவனே இவனே வாடா போடாங்கிறன்னு கேட்குறீங்களா? முதல்ல இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் கிடையாது, இருந்தாலும் ஒரு சில்லற, அதை விட்டுருங்க போட்டோம். வயசில் இருந்தாலும் என்னோட கொஞ்சம் நிறையவே அதிகம் தான். இருந்தாலும்
இந்த ஆளோட வயசுக்கு அண்ணன் சீமான் அவர்களை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அவனே இவனே வாடா போடான்னு கூப்பிடும்போது என் வயசுக்கு இந்த ஆளை வாடா போடான்னு கூப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? அதான லாஜிக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று சொல்கிறாங்க, தேசிய தலைவரே வந்து ஏற்றுக்கிட்டாரு அப்படின்ட்டு சொல்கிறார். என்னது? பிரபாகரன் பெரியாரை ஏற்றுக்கொண்டாரா எனில் ஆம் என்றார், ஆம் ஏற்றுக்கொண்டார் என்பதை நிரூபித்து விட்டோம். எங்கே நிரூபிச்சு கிழிச்ச? எங்கே நிரூபிச்ச? கிட்டு அவர்களோடு பேசின ஒரு ஸ்பீச்சை மட்டும் எடுத்துகிட்டு வந்து போட்டு திராவிடம் பெரியார்னு பேசுகிறார் பாருங்கன்ட்டு உருட்டிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் வரேன், தேசிய தலைவர் எங்கே ஏற்றுக்கிட்டாரு, எங்கே ஈவேராவை புகழ்ந்தவர் பேசியிருக்கிறாரு சொல்லு பார்க்கலாம். நிரூபித்து விட்டார்களாம். ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, ஒரு கற்பனையாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். இவங்க சொல்கிறாங்கல்ல ஈவேராவை இப்போ தேசிய தலைவர் கொண்டாடி இருப்பார் அப்படின்ட்டு. இப்போ அங்கே யுத்தம் நடந்துட்டு இருக்குது. எதுக்காக யுத்தம்? இன விடுதலைக்கான யுத்தம். ஒன்றும் இல்லை, தேசிய தலைவர் பேசின ஸ்பீச் நான் கேட்டிருக்கேன். ஆரம்பிக்கும் போது அவர் எப்படி தெரியுமா ஆரம்பிப்பார்? அன்னை தமிழோ மிகவும் இனியவள் அப்படின்ட்டு ஆரம்பிப்பார். ஸ்பீச் ஆரம்பிக்கும் போதே அன்னை தமிழோ மிகவும் இனியவள் அப்படின்ட்டு ஆரம்பிப்பார் தேசிய தலைவர் அவர்கள். சரிங்களா? ஒரு இன்டர்வியூவில் அவர்கிட்ட கேட்குற ஒரு இன்டர்வியூவில், ஜகத் கஸ்பார் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன், அவர் ஒரு கேள்வி கேட்பார். சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கோபம் வராதா அப்படின்னு கேட்பார் தேசிய தலைவர்கிட்ட. அப்போ தேசிய தலைவர் சொல்வார், கோபம் வரும், என் இனத்தின் மேலே யாராவது கை வச்சா எனக்கு கோபம் வரும் அப்படின்ட்டு தேசிய தலைவர் சிரிச்சுக்கிட்டே சொல்வார். முதட்டில் தான் சிரிப்பு இருக்கும், உள்ளுக்குள்ளே அவ்வளோ நெருப்பு இருக்கும். அதை காட்டிக்காமல் என் இனத்தை யாராவது தொட்டால் எனக்கு கோபம் வரும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்வார். அப்போது இனத்தின் மேலேயும் மொழியின் மேலேயும் எவ்வளவு பற்றாக எவ்வளவு உயிராக தேசிய தலைவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது இதுலேருந்து நல்லாவே தெரியுது. இப்போ ஒரு சினாரியோ கற்பனையாக, இங்கே ஒரு பக்கம் யுத்தம் நடந்துட்டு இருக்குது, எல்லாம் ரொம்ப தீவிரமாக சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கத்தில் ஒரு கிளிநொச்சியிலையோ, ஈழத்தில் கிளிநொச்சியிலையோ, அல்லது யாழ்ப்பாணத்துலையோ, அல்லது முல்லைத்தீவுலையோ ஏதோ ஒரு இடத்துல இந்த பெரிய மனுஷன் உட்காந்துக்கிட்டு தமிழ் ஒரு காட்டு மீராண்டி மொழி, தமிழ் சனியனை விட்டொழிங்கன்ட்டு நானும் 40 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன், செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே வெங்காயம் வந்துச்சு காதுக்குள்ளே, இப்படிலாம் பேசிகிட்டு இருந்திருந்தாருன்னா இந்த செய்தி தேசிய தலைவர்கிட்ட போகுது. இப்படித்தாங்க ஒரு பெரிய மனுஷன் அங்கே பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னா தேசிய தலைவர் என்ன செய்திருப்பார் என்பதை உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டுறேன். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு தமிழின் மீது அவ்வளவு பற்றும் இனத்தின் மீது அவ்வளவு பற்றும் உயிராகவும் நினைத்த தேசிய தலைவர் அவர்கள் இந்த தமிழை இழிவுபடுத்தின இந்த பெரிய மனுஷனை ஏற்றுக்கிட்டு இருப்பாருன்னு சொல்றது முதல்ல எந்த வகையில் லாஜிக் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது தேசிய தலைவர் வந்து இந்த ஈவேராவை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்ட்டு இவங்க ஒரு உருட்டு விட்டுறான்னு பாருங்க. இது ஒரு பார்க்கணும். இது ஆதாரமாக என்னத்தை தூக்கிட்டு வராங்கன்னா, மாவீரன் கிட்டு அவர்கள் பேசின ஒரு காணொலி. அந்த காணொலியில் ஈவேரா அவர்களை பற்றி இதை திராவிடத்தை பற்றி இதோ பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி, இப்போ இருக்கிற இந்த சமூக வலைத்தள வசதி, அடிக்கடி எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிற வசதி, அல்லது ஒரு தகவல் நமக்கு வருதுன்னா அது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு உள்ளே போய் ஆராய்ஞ்சு நோண்டி பார்த்து தெரிஞ்சுக்கிற வசதி அந்த காலகட்டத்தை அவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருந்தால் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சானா இல்லை. அப்போ இவங்க அடிச்சு விட்றானுங்கல்ல, யுனெஸ்கோ விருது வாங்கிட்டாரு, இவரை இப்படிலாம் உலக தத்துவத்தை பேசிட்டாருன்னு அடிச்சு விட்றாங்கல்ல, அதை அவங்க நம்பியிருப்பாங்க. நம்பிட்டு ஓ இருந்திருக்கோம், பெரிய ஆள் தான்ப்பா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் ஒவ்வொன்றத்தையும் நோண்டி துருவி கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா? அப்போது இதை வச்சுக்கிட்டு அவர்கள் ஆதரித்து விட்டார்கள், ஈவேராவை ஆதரித்து விட்டார்கள். ஒன்றும் இல்லை, இப்போ கொஞ்சம் தான் வெளியே வந்திருக்குது ஈவேரா அவர்களை பற்றி. இன்னும் அவ்வளோ கணக்கு தீவு திடலில் போட்டு பூட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த கொஞ்சோண்டு வந்திருக்கிற இந்த விஷயத்திலே இந்த நாருது. இன்னும் அந்த தீவு திடலில் திறந்து விட்டா மொத்தமாக சோழியை முடிச்சு விட்டுறலாம். அப்படி இருக்கும்போது இதை வச்சு இவங்க உருட்டிட்டு இருக்கிறானுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்களையும் தேசிய தலைவரையும் பிரிக்கிறாங்களாம். எப்படியே இவர் பிரபாகரனே ஏற்றுக்கிட்டாலும் இவர் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு இருப்பார். அப்போ இவர் பிரபாகரனுக்கு எதிரானவர் பிரிக்கிறாங்களாம், பிரித்து விட்றாங்களாம். அப்படி பிரித்து விட்டுட்டா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அண்ணன் சீமான் அவர்களுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவரோடு பயணிப்பவர்கள் என்ன நினச்சிருவாங்களாம், நம்ம தேசிய தலைவருக்காக தானே நம்ம வந்தோம், நம்ம இன உணர்வுக்காக தானே வந்தோம், தேசிய தலைவர் பேரை சொல்லி தானே நம்மளை வந்து இவர் எல்லாம் வழிநடத்தினார். அப்படி இருக்கும்போது இப்போ இவரே தேசிய தலைவருக்கு எதிராக போனார்னா நம்ம இந்த சீமானுக்கு எதிராக போயிடணும் அப்படின்ட்டு கட்சிக்காரங்களாம் நினச்சி கட்சியிலிருந்து அப்படியே வேலைக்கு போயிடுவாங்க. யாருக்காக? இந்த தமிழை கேவலப்படுத்தின இந்த ஈவேராவுக்காக. இவங்களோட அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி உத்தி யாரு? இந்த திராவிட திருவாதாரங்களோட யுக்தியானது. ஏன்னா டே உண்மையை சொல்லணும்னா சில காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேரா பெரியாருக்கு வீர வணக்கம்னு போஸ்ட் போடுவார். அதை பார்த்து வேணா பல பேர் இரிட்டேட் ஆகிருக்கிறான், கடுப்பாயிருக்கிறான், நான் உட்பட. ஏயா அது ஒன்றைத்தான் விட்டு தொலையா ஏன் உசுறு வாங்குறன்ற மாதிரி தான் பல பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அவர் அப்படி சொன்னதில் பல பேர் சந்தோஷம் தான் போடுறானே தவிர எவனும் கட்சி விட்டுலாம் வெளியே போக மாட்டான். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி என் கூட நீ வா,
நீ ஃபுல்லாக உனக்கு என்ன செலவு வேணுமோ எல்லாத்தையும் உனக்கு நான் பண்ணுறேன், உனக்கு என்ன கேட்குறியோ அதெல்லாம் வாங்கி தரேன், நீ என்ன சாப்பாடு கேட்குறியோ அதை நான் உனக்கு வாங்கி தரேன், ஃபுல்லாக இன்றைக்கி நான் தான் செலவு பார்த்துக்கிறேன், உனக்கு இஷ்டம் தான் என் கூட வா, இல்லை நீ வெளியே போ அப்படின்னா எவனாச்சும் வெளியே போவானா? அந்த மாதிரி தான் இது. சரியா? அதனால் மிஸ்டர் அண்டா, உங்கள் அண்டா வாயை வச்சுக்கிட்டு இது அண்டா வாயின்னொடனே நான் ஏதோ அவர் உருவ கேலி பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அண்டாவுடைய வாய், அதுதான் அண்டா வாய். இந்த மாதிரி தேவையில்லாத முட்டாள்தனமாக நான் பிரித்து விட்றேன், நான் ஈவேராவுக்கும் தேசிய தலைவருக்கும் அண்ணன் சீமானுக்கும் நான் சண்டை மூட்டி வைக்கிறேன், அது மூலமாக சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கும் நான் சண்டை மூட்டி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி முட்டாள்தனமான யோசனையை விட்டுட்டு என்ன பண்ணுற, உருப்படியாக போயிட்டு அங்கே இன்பநிதி வாழ்க்கைன்னு கோஷம் போட்டு இன்பநிதியோட ரசிகர் மன்ற தலைவராகிறதுக்கான வழியை பாரு. அங்கே உனக்கு போட்டியான ஒருத்தன் புதுசாக வந்திருக்கிறான் பாரு, இந்த சால்ரா அடிக்கிறதுலையும் பொழுதுனைக்கும் பைத்திய மாதிரி சீமான் கத்திக்கிட்டு இருக்கிறதையும் உன்னை கூட போட்டி மிஞ்சி போயிட்டு இருக்கிறான். அங்கே ப்ளூ சட்டை மாறன்ட்டு ஒருத்தன் அப்படியே விட்டினா அப்புறம் உனக்கு முன்னாடி அவன் இன்பநிதி ரசிகர் மன்ற தலைவனாயிருவான், உனக்கு அப்புறம் போஸ்டிங் கிடையாது பார்த்துக்க. அதனால் சீக்கிரமாக போயிட்டு அங்கே முட்டு கொடுத்து பண்ணுற வழியை பாரு. சரியா? ஆஃபர் க்ளோசஸ் சூன். பயன்படுத்திக்க, காலத்தை பயன்படுத்திக்க, தவற விட்டுறாத. அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.